அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு சக்தி டிவி குளோபலோடு இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஜெஃப்ரி ஜெகதாசன். வணக்கம் நன்றி. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே. இன்றைய தினமும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைச்சர் MKDS குணவர்தன காலமானார். உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணய வர்த்தமானி அறிவித்தல் ஏப்ரல் மாதம் வெளியீடு. ஜூன் மாத இறுதிக்குள் தேர்தல். புதிய கட்சி தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச பதில். ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் 7 குற்றவாளிகளின் விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வரிடம் வலியுறுத்த தமிழ் திரையுலகம் தீர்மானம். மன்னார் மாவட்ட அபிவிருத்தியில் கடந்த காலங்களில் தன்னிச்சையான தீர்மானங்கள். கடந்த காலங்களில் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவுகள் இல்லாமல் தற்பொழுது இனபத கட்சி பேதங்களின்றி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் சரியான முறையில் செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தேன். முன்னிலை சோசியலிச கட்சியின் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு நீர்த்தாரை பிரயோகம். இந்திய இலங்கை வர்த்தக உடன்படிக்கையில் கணனி தொழில்நுட்ப சேவையை உள்வாங்குவதில் அழுத்தங்கள். காணி விவகார அமைச்சர் MKADS குணவர்தன தனது 69வது வயதில் இன்று காலமானார். கொழும்பில் தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று இயற்கை எய்தினார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த அமைச்சர் MKDS குணவர்தன வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மீண்டும் நாட்டுக்கு வந்திருந்ததுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலும் கலந்து கொண்டிருந்தார். ඉස්පිරිතාල වෙළඳ කලාප ඒ වගේ ඒවට රජයේ හාල් සපයන්න ඕන කියන එක. இன்று மீண்டும் நோய்வாய்ப்பட்ட அமைச்சர் தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டதுடன் அங்கு அவர் இயற்கை எய்தினார். MKDS குணவர்தனவின் பூத உடல் இன்று இரவு கம்புகா துரணகுட பிரதேசத்தில் உள்ள வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் பின்னர் கந்தலாய்க்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. 1947 ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் திகதி கம்பகா துரணகுட பிரதேசத்தில் பிறந்த முனசிங்க காரியவசம் அப்புகாமிலாகிய துன் சோமதாச குணவர்தன துரணகுட மத்திய கல்லூரியில் கல்வி பயின்றுள்ளார். போலீஸ் அதிகாரியாக சிறிது காலம் செயற்பட்ட அவர் உதவி போலீஸ் அத்தியட்சகராக போலீஸ் சேவையில் இருந்து ஓய்வு பெற்றார். 1982ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டு அரசியலில் பிரவேசித்த MKDS குணவர்தன 1989ஆம் ஆண்டில் முதன் முறையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். 2001ஆம் ஆண்டு திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவான அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தின் போது MKDS குணவர்தன புத்த சாசன பிரதி அமைச்சராக செயற்பட்டதுடன் 2014ஆம் ஆண்டு அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். பொது வேட்பாளராக களமிறங்கிய மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றிக்காக அவரது முதலாவது ஊடக சந்திப்பில் இருந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் திகதி காணி அமைச்சராக நியமிக்கப்பட்ட அவர் பின்னர் நடைபெற்ற பொது தேர்தலின் போது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் காணி அமைச்சராக செயற்பட்டு வந்தார். போதைப் பொருளிலிருந்து நாட்டை பாதுகாப்போம் என்ற துணிப்பொருள்களில் நடைபெறும் தேசிய திட்டத்தின் 4ஆம் கட்டம் இன்று கொழும்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன் பிரதான வைபவம் மஹரகம தேசிய இளைஞர் சபை மன்றத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இத்துப்பானி தம்மாலங்கார தேரர் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தின் சத்திய பிரமாணமும் செய்யப்பட்டது. ஒருபுறம் நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், மறுபுறம் அரசாங்கமே அதற்கு சட்டபூர்வ அனுமதியை வழங்கியுள்ளது. அதேபோன்று சட்டவிரோத போதைப் பொருள் பாவனை சமூகத்தில் பாரிய பிரச்சனையாகியுள்ளது. எனவே அதுவும் பாரிய சவாலாகும். தேச ஆரோக்கியம் உள்ள சமூகம் உருவாக்குதல் மற்றும் சிறந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கிலேயே இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறோம். கொழும்பு மாவட்டத்திற்கான போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பிலான திட்டத்தை மாவட்ட செயலாளர் சுனில் கானங்கர ஜனாதிபதியிடம் வழங்கி வைத்தார். அத்துடன் போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர்.
இதேவேளை மாத்தறை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக ராஜாங்க அமைச்சர் லட்சுமணி அபேவர்தன நேற்று ஜனாதிபதியிடமிருந்து நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதிகளவிலான உள்ளூராட்சி மன்றங்கள் தற்போது கலைக்கப்பட்டுள்ளதுடன் அவை ஆணையாளர்கள் மற்றும் செயலாளர்களின் நிர்வாகத்தின் கீழ் இயங்குகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் மேற்கொண்ட திருத்தம் காரணமாக இம்முறை தொகுதி மற்றும் விகிதாசார கலப்பு முறையில் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். தொகுதி எல்லை நிர்ணயம் தொடர்பில் ஏற்பட்ட சிக்கல்களை கருத்தில் கொண்ட அமைச்சர் அதற்காக மேன்முறையீட்டு குழு ஒன்றை நியமித்தார். அசோக பேரிஸ் தலைமையில் நியமிக்கப்பட்ட அந்த குழுவின் இறுதி அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிட்டு பிற்போடுவதாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் குற்றம் சுமத்தி வருகின்றனர். பழைய முறையிலாவது தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென மேலும் சிலர் கூறுகின்றனர். உயர்நீதிமன்றத்தினால் கூட சட்டம் ஒன்றை மாற்ற முடியாது. இந்த தொகுதி முறையில் தேர்தல் நடைபெறும் என்பதை அனைத்து கட்சிகளுக்கும் நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். எனவே அதற்காக தயாராகுங்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தாமதப்படுத்துவதாக சிலர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். அந்த தாமதம் தொடர்பில் இந்த அரசாங்கத்திற்கோ அல்லது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கோ எவராலும் விரல் நீட்ட முடியாது. தமது அரசியல் கட்சி தொடர்பில் மாத்திரம் சிந்திக்க வேண்டாம். நாட்டிற்கு அந்த மாற்றம் அவசியமாகும். தொகுதி வாரியை விடுத்து எந்தவொரு தேவைக்காகவும் இந்த தேர்தல் நடாத்த அரசாங்கம் தயாராக இல்லை. அவ்வாறு செல்ல முடியாது. அரசியல்வாதி ஒருவர் இதனை விமர்சிப்பதாயின் அவர் தனது லாபத்துக்காக செயற்படுகின்றார் என்பதை புலப்படும். நாட்டின் மீதுள்ள அன்பின் காரணமாக அவர்கள் அவ்வாறு செயற்படவில்லை. பாராளுமன்றத்தில் அனைவரினதும் ஒருமித்த வாக்களிப்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை நிறைவேற்றப்பட்டது. உள்ளூராட்சி தேர்தல் முறை தொடர்பில் தற்போதுள்ள சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு இவ்வளவு தாமதம் ஏற்படவில்லை. புதிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையின் போது சில தொகுதிகளின் எல்லை தொடர்பில் சிலருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அந்த பிரச்சினை காரணமாகவே தாமதம் ஏற்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் நாம் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவோம். ஏப்ரல் 10 அல்லது 15ஆம் திகதியாகும் போது அமைச்சரிடம் அறிக்கையை கையளிப்போம். அதன் பின்னர் அமைச்சர் அதனை ஜனாதிபதியிடம் கையளிப்பார். பின்னர் அதனை வர்த்தமானி அறிவித்தலாக அரசாங்கம் வெளியிடும். எப்போது தேர்தல் நடைபெறும் என்பதனை ஊகிக்கும் வகையில் எதனையும் கூற முடியாதா? முடியுமான அளவு அவசரமாக தேர்தலை நடத்த எதிர்பார்க்கின்றோம். இந்த வருடம் நடத்த முடியுமா? ஜூன் மாதத்துக்கு முன்னர் இந்த தேர்தலை நடத்த எதிர்பார்க்கின்றோம். இடைக்காலத்தை 56 நாட்களாக குறைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். அது தேர்தல் ஆணையாளரின் தீர்மானத்தில் உள்ளது. எனினும் மிக விரைவில் தேர்தலை நடத்துமாறு நாம் கூறுவோம். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ மகாத்மியா කියනවා நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையும் தேர்தல் முறைமையும் முதலில் மாற்றிவிட்டு அரசியல் அமைப்பினை மாற்றுமாறு மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை அரசியல் அமைப்பிலே காணப்படுகின்றது என்பது அவருக்கு தெரியாது. தேர்தல் முறையும் அரசியல் அமைப்பிலேயே உள்ளது. அதுவும் அவருக்கு தெரியாதா? அது குறித்து நம்பிக்கை கொள்ள முடியாது. இந்த நாட்டிற்கு தேவையான புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்கும் தேவை அவருக்கு இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அபயாராமையில் கூறுவார். அவர் பாராளுமன்றத்தில் மௌனமாக உள்ளார். விகாரைகளில் ஊடகவியலாளர்களை அழைத்து மஹிந்த ராஜபக்ச உபதேசம் செய்வார். அவர் இவ்வாறு பேசும்போது சட்டத்தரணிகளான எமக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. அவர் சட்டக்கல்லூரியில் இருந்தாரா? சட்டம் தொடர்பில் ஏதாவது தெரியுமா என்ற சந்தேகம் எழுகின்றது. பாராளுமன்றத்தில் 3/2 அதிகாரத்தை பெற வேண்டுமாயின் ஊழல்வாதிகளை பாதுகாக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் குறித்து நீங்கள் திருப்தி அடைகின்றீர்களா? விசாரணை தொடர்பில் நான் திருப்தி அடையவில்லை. கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட சில அதிகாரிகளே சட்டமாதிபர் திணைக்களத்திலும் போலீசிலும் தொடர்ந்து உள்ளனர். எனவே இந்த நெருங்கிய உறவுகள் தாக்கம் செலுத்தலாம். போலீஸ் சேவையை மறுசீரமைக்கும் திட்டம் ஒன்று இல்லையா? நான் அது குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளேன். இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்திடம் கூறுகின்றோம். தண்டப்பணத்தை போலீசாருக்கு சம்பளம் வழங்குவதற்காக பயன்படுத்துங்கள். போலீசாரின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். தற்போது அவர்கள் 24 மணித்தியாலங்களும் வீதியில் உள்ளனர். வீட்டில் உள்ள பிள்ளைகளின் உணவிற்கான முயற்சியில் அவர்கள் கோபித்த வண்ணம் வீதியில் இருப்பர். எனவே அந்த கோபத்தை எம்மிடம் காண்பிப்பர். இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் ஜெப்டாஜ் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோருக்கு இடையே இன்று முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு பாராளுமன்ற கட்டட தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
உத்தேச அரசியல் யாப்பு மற்றும் நல்லிணக்கம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. தேசிய பிரச்சினைக்கான தீர்வு புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகரிடம் சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் அந்த தீர்வானது அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக அமைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து இலங்கை அரசாங்கம் விலக முடியாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நல்லிணக்கம் தொடர்பில் தென்னாப்பிரிக்காவின் அனுபவங்கள் இலங்கைக்கு அவசியமானது எனவும் இந்த சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் தாம் அக்கறையுடன் இருப்பதாக இதன்போது தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் ஜெஃப் டாச் கூறியுள்ளார். இதன் பொருட்டு தென்னாப்பிரிக்க அரசாங்கம் இந்த வேளையிலும் தமது ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் இலங்கைக்கான அந்த நாட்டு உயர்ஸ்தானிகர் மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகருடன் இடம்பெற்ற சந்திப்பு குறித்த மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொண்டது. தென்னாப்பிரிக்காவை இலங்கை விஷயத்தில் உதவும்படியாக நீண்ட காலமாக ஒரு நிலைமையிலிருந்து வந்திருக்கின்றது. அவர்கள் ஆற்றிக்கூடிய உதவிகள் சம்பந்தமாக தற்போது ஒவ்வொரு விடயங்கள் சம்பந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஐக்கிய நாடு சபை மனித உரிமை பேரவையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அமல்படுத்துவது சம்பந்தமாக வேறு பல விடயங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம். அவர்களுடைய முயற்சி தொடரும். இந்தியாவில் தங்கியிருந்த இலங்கை அகதிகளில் மேலும் 41 பேர் இன்று தாயகம் திரும்பினர். ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான அலுவலகத்தின் வசதிப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைப்புடன் 41 அகதிகளும் தாயகம் திரும்பியுள்ளனர். மதுரை மற்றும் சென்னையிலிருந்து 20 விமானங்கள் மூலம் 41 இலங்கையர்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். நாட்டை வந்தடைந்த இலங்கையர்கள் விமான நிலைய புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். வருகை தந்தவர்களுள் 15 ஆண்களும் 26 பெண்களும் அடங்குகின்றனர். இந்தியா போய் 10 வருஷம் ஆச்சு. இப்பதான் வந்திருக்கேன் இலங்கைக்கு. வீட்டுக்காரர் இறந்ததால தான் இங்க வந்திருக்கேன். பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 3 பிள்ளைகள். எங்க போறது இருக்கிறது எதுவுமே இல்ல. இடம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படி ஒரு இடத்துல வந்திருக்கேன். தலைமன்னால இருந்து மண்டப முகாமுக்கு போய் அப்படி எங்களை கும்மிடி பூண்டிக்கு நாங்க தான் போகணும். அங்க முகாமுக்கு போய் அங்க இருந்து இப்ப எங்களை விருப்பத்தின் பேர் தான் ஜூனியர் மூலம் 15 இப்ப சொந்த நாட்டுக்கு வரோம். இலங்கைக்கு வந்திருக்கிறோம். 2006ஆம் ஆண்டு கடல் வழியாக மன்னாரில் இருந்து இந்தியா சென்று இப்ப பிரச்சனை இல்லைன்றபடியா இப்ப கிளம்பி இங்கே வந்திருக்கோம். இவர்கள் வடக்கின் 5 மாவட்டங்களையும் சொந்த இடங்களாக கொண்டவர்கள் என சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் வே சிவஞான ஜோதி குறிப்பிட்டார். இவர்களுக்கு 3 தொடக்கம் 6 மாதங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் நட்டஈடு மற்றும் ஏனைய வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடு திரும்பிய அகதிகளுக்கு ஐநாவின் அகதிகளுக்கான அலுவலகத்தினால் இலவச விமான பயணச்சீட்டு வழங்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவில் உள்ள 109 முகாம்களில் 64,000 இலங்கையர்கள் தங்கியுள்ளதாகவும் மொத்தமாக 1 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை அகதிகள் இந்தியாவில் தங்கியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 429 தமிழ் அகதிகள் தமிழகத்திலிருந்து தாயகம் திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்தியாவிலிருந்து 2011ஆம் ஆண்டில் தாயகம் திரும்பிய தமக்கு இதுவரை அடிப்படை வசதிகள் கூட பூர்த்தி செய்யப்படவில்லை என திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபைக்குட்பட்ட மாங்காயூற்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபைக்குட்பட்ட கன்னியா மாங்காயூற்று கிராமமே இது. நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து மீண்டும் தாயகம் திரும்பிய 10 குடும்பங்கள் இங்கு வசித்து வருகின்றன. 2006ஆம் ஆண்டில் நாட்டை விட்டு வெளியேறி 2011ஆம் ஆண்டில் மீண்டும் சொந்த இடம் திரும்பிய 35 பேர் இங்கு வசித்து வருகின்றனர். 2011ஆம் ஆண்டு திரும்பி நாங்கள் இருந்த இடத்துக்கு திரும்பி வந்தோம். வரும்போது எங்களோட அரசாங்கம் சொன்னது எங்களுக்கு வீடு கட்டி தரோம், சகல உதவி செய்து தரோம் என்று சொல்லி இன்று வரைக்கும் ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்கல. 90ஆம் ஆண்டு வன்செயல் காரணமாக நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். இங்க வந்த பிறகு என் வீடு வாசல் ஒன்றும் இல்ல, எல்லாம் அழிஞ்சு போச்சு. மண் குடிசையில் தான் இருந்தோம். இப்ப அரசாங்கத்துக்கு நிறுவனங்களுக்கு எல்லாத்தையும் அறிவிச்சு ஒரு எங்களுக்கு வீடு கட்டி தர்றாங்கல்ல. பல்வேறு வாக்குறுதிகளை நம்பி நாடு திரும்பிய போதிலும் இதுவரை அவை எவையும் நிறைவேற்றப்படவில்லை என இந்த மக்கள் அங்கலாய்க்கின்றனர். எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க, வீடு வாசல் கட்டி கொடுப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம எல்லாம் செஞ்சு தருவாங்க, நீங்க பயம் இல்லாம பெரியீங்கன்னு சொன்னாங்க. வந்ததுக்கு பிறகு இதுவரை எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. இப்ப இருக்கிற வீடு விட ஒழுகி சிவரெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த ஓட்ட குடிசையில தான் நாங்க இருக்கிறோம். எல்லா இடத்துக்கும் வீடுகள் அமைச்சு கொடுக்குற இந்த அரசாங்கம் இந்த எங்கட கிராமத்தையும் கண்ணுற்று இந்த மீள குடியேற்றின இந்த கிராமத்தில் உள்ள இந்த இந்தியா போய் திரும்பி வந்த மக்களுக்கு உரிய வீடுகள் அமைச்சு கொடுக்கணும். அடிப்படை வசதிகள் சீரற்ற நிலையில் பிள்ளைகள்
பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளிலும் அவை தாக்கம் செலுத்துவதாக பெற்றோர் ஆங்கலாய்க்கின்றனர். பிள்ளைகளுக்கும் ஸ்கூலுக்கு போய் வர சரியான கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு மற்ற இடங்கள்ல கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு வீடாண்டு கட்டி தந்தா எங்களுக்கு அது மட்டும் போதும். பல்வேறு கனவுகளுடன் தாயகம் திரும்பிய மக்கள் தொடர்பில் அதிகாரிகள் அசமந்த போக்குடன் செயற்படுகின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது. மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் வே. சிவஞான ஜோதிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இவ்வாறானவர்கள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட அலுவலர்கள் உரிய தகவல்களை வழங்கும் பட்சத்தில் விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தங்கியிருந்த இலங்கை அகதிகளில் மேலும் 41 பேர் இன்று தாயகம் திரும்பினர். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 7 பேரையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பேரணியாக சென்று தமிழக முதல்வரிடம் வலியுறுத்த உள்ளதாக தமிழ் திரைப்பட சங்கம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வரும் குறித்த 7 பேரையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் சங்க தலைவர் நாசர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசியலமைப்பின் 161வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி அவர்களை விடுவிக்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் பேரணியாக சென்று முதல்வரிடம் மனு ஒன்றை கையளிக்க தீர்மானித்துள்ளது. தங்களுடைய அதிகாரத்தில் மேன்மையாக என்னென்ன இருக்கிறதோ அந்த மேன்மையான அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி அந்த 7 பேரை மீண்டும் சமூகத்தில் உலாவர அனுமதிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தமிழக முதல்வர் அவரிடத்தில் நாங்கள் வைக்கப்போம். தண்டனையே அவர்கள் மனிதர்களை மாற்றத்துக்கு உண்டான நோக்கம் தான், அவங்களை பழிவாங்கிறதுக்கு இல்லை. ஒரு சிலர் காழ்ப்புணர்ச்சியோட அதை பழிவாங்கிற தன்மையில் இருக்காங்க. அதை விட்டுட்டு அவங்களை தண்டனை கொடுத்தீங்க, அனுபவிச்சாங்க, நல்ல மனிதர்கள் ஆயிட்டாங்க. மனிதர்கள் ஆன பிறகு அவங்களை விடுதலை பண்ணுங்கிறதா எங்களோட கோரிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் A.R.A. ஹாஃபிஸ் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த ராஜினாமா தொடர்பில் சபாநாயகர் கரு ஜெயசூரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸின் ராஜினாமா கடிதம் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பில் இன்று பிற்பகல் ஹாஃபிஸ் தனக்கு அறிவித்ததாகவும் சபாநாயகர் கரு ஜெயசூரிய மேலும் தெரிவித்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய பட்டியல் உறுப்பினராக அவர் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார். கொழும்பு கோட்டை பகுதியில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை கலைப்பதற்கு போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர். மருதானை டெக்னிக்கல் சந்தையிலிருந்து எதிர்ப்பு பேரணி ஆரம்பமானது. கொழும்பு கோட்டையூடாக ஜனாதிபதி செயலகம் நோக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்றனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னணி சோசலிச கட்சியின் அரசியல் குழு உறுப்பினரான குமார் குணரத்னத்தை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பு பேரணி காரணமாக அந்த வீதியூடாக வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது. ஜனாதிபதி செயலகத்துக்கு செல்லும் வீதியை போலீசார் வீதி தடைகளை போட்டு மறைத்திருந்த போதிலும் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அவற்றை தள்ளிக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு முற்பட்டனர். இதன்போது நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றனர். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ள பல முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரம் இன்று கேள்விக்குறியாகியுள்ளது. அவ்வாறு பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ள கோபாலசிங்கம் புருஷோத்தமன் தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கிறது. 2010 டிசேபிள்ட் என்ற பட்டியலுக்குள்ள டாக்டர் பரிசோதிச்சு என்ன பிரச்சனை செய்தது. இப்போ டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டின் படி இந்த 2 கையும் மேலாது, தலையில பீஸ் இருக்கு, என்னுடைய ஒரு கண் பார்வை குறைபாடு, மற்றது என்னுடைய வயது கீழ் பகுதியில் ஒரு காயம், காலில் ஒரு காயம், இதெல்லாம் கருத்து கொண்டு தான் விட்டது. எங்களுக்கு புனர்வாழ்வு இந்த பயிற்சியும் வழங்கல டிசேபிள் என்றபடியால் நான் விடைக்குள்ள எங்களுக்கு சொன்னது உங்களோட வாழ்வாதாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சரியான முறையில் உயர்த்தி வைப்போம் என்று சொன்னது. சாகி இப்ப கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிட்டு. ஆனால் எங்களுக்கு இந்த உதவி திட்டங்களும் கிடைக்கல. 2009 ஆண்டில் சரணடைந்து புனர்வாழ்வு பெற்று விடுதலை செய்யப்பட்ட புருஷோத்தமன் தற்போது கூலி தொழிலாளி. ஒரு பிள்ளையின் தந்தையான இவர் வவுனியா விளக்கு வைத்த குளம் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். குடும்ப வாழ்வில் இன்புற்றிருக்க எத்தனைக்கும் புருஷோத்தமனின் வாழ்வில் பொருளாதாரம் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றது. நாங்கள் சரியான முறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். 2 கையுமே இயலாது.
அப்படி இருந்து நாங்கள் மாசத்துல 5-6 நாளைக்கு கூலி வேலைக்கு போறோம். நான் ஒரு நாளைக்கு கூலி வேலை சொன்னால் தொடர்ச்சியா இந்த இடது கை 4-5 நாளைக்கு எல்லாம் முடிஞ்சு அந்த பொருந்தாம இருக்கிறதால சரியான வேதனையா இருக்கும். அந்த வேதனை முடித்தான் பிறகு நான் திரும்ப வேலைக்கு போறது. உதவி திட்டம் மட்டும் செய்யல, நாங்கள் எல்லார்ட்டையும் உதவி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களோட எம்பி மார்ட்ட கேட்கிறோம், மாகாண உறுப்பினர்கிட்ட கேட்கிறோம். யாரும் உதவி செய்யற மாதிரியும் இல்ல, எங்களை கவனிக்கிற மாதிரியும் இல்ல. பணமா தர தேவையில்லை. எங்களுக்கு ஒரு தோட்டம் செய்யணும் சொன்னால் அதுக்கு வாட்டர் பம்ப், பைப், தூவல் நீர் பாசனம் கொடுக்கிற செட், அப்படியே சின்ன உதவி செய்தாலே நாங்கள் அதுல இருந்து முன்னேறிடுவோம். எங்களால் முன்னேறலுமென்ற அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள் தொடர்பாக சொல்ற கருத்துக்கள்ல 60% கருத்து பொய்யான கருத்து. எங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யப்பட்டிருக்கு. சமூகத்தில் நல்லா வாழ்றோம்ன்ற கருத்து பொய்யான கருத்து. உதவிகள் செய்யப்படல. அதே மாதிரி சமூகத்துல நாங்க மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கிறோம். சமூக பிரச்சனை. சமூகத்துல திட்டமிட்டு எங்களை ஓரம் கட்டி கொண்டு வைக்கணும். நல்ல விஷயங்களுக்கு எங்களை கூப்பிடுறதுல புறக்கணிக்கணும். நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இதெல்லாம் ஒரு மனவருத்தமான விஷயம். புனர்வாழ்வு காலப்பகுதியில் தொழில் பயிற்சிகளேனும் வழங்கப்பட்டிருப்பின் அதன் மூலம் தொழில் வாண்மை மிக்கவர்களாக முன்னாள் போராளிகள் மாற்றம் பெற்றிருப்பர். எனினும் சரணடைந்து புனர்வாழ்வளிக்கப்பட்ட பலர் குடும்ப தலைவர்கள் என்பது இங்கு மறக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இதுபோன்ற குடும்பங்களின் பொருளாதாரத்தை விருத்தி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் தலையாய கடமை அல்லவா? மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் சுமார் 3 வருடங்களுக்கு பின்னர் இன்று நடைபெற்றது. அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவர்களான கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் கே மஸ்தான் ஆகியோர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. எனினும் இணைத் தலைவர்களில் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை. இன்றைய கூட்டத்திற்கு வடமாகாண அமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் வடமாகாண கடற்றொழில் அமைச்சர் ப டெனீஸ்வரன் ஆகியோரும் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். சட்டவிரோத மணல் அகழ்வு, கிரவல் அகழ்வு போன்ற விடயங்கள் தொடர்பில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளருக்கு இதன்போது கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்திற்கு கடந்த வருடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் 86% மாத்திரமே செலவிடப்பட்டுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. அத்துடன் இந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தில் விவசாயத்திற்காக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் வியாடி குளம், மரிச்சுக்கட்டி, கட்டுக்கரை ஆகிய குளங்களை புனரமைப்பது தொடர்பிலும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டது. இந்தியா மீனவர்களினால் இலங்கை மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநியாயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இலங்கை வெளிநாட்டு அமைச்சுக்கு கடிதம் எழுதுவதற்கும் இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எங்களுடைய அரசாங்க அதிபரை வேண்டினோம், வெளிநாட்டு அமைச்சுக்கு கடிதம் அனுப்புமாறு, இதை நிறுத்துவதற்கான ஏற்பாட்டை செய்திருமாறு. கடந்த காலங்களில் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவுகள் இல்லாமல் தற்பொழுது இனபத கட்சி பேதங்களின்றி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் சரியான முறையில் செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தேன். இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. இங்கு நடைபெறுகின்ற சட்டவிரோத மண் அகழ்வு, கிரவல் அதுகளை முற்றுமுழுதாக கண்காணிக்கின்ற அதிகாரிகளுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும் என்றும் இனி வருகின்ற காலங்களில் ஜனநாயக முறையாக கட்சி பேதங்கள் இல்லாமல் நடைபெற தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னைய காலங்களில் ஒரு சில பக்கசார்பான சில செயல்பாடுகள் இருந்ததாக மக்களோட கருத்துக்கள் இருந்துச்சு. சில நேரங்களில் அந்த பிரதேச செயலாளரிடமிருந்து சில அறிக்கைகளை நான் கேட்டிருந்தேன். எந்த அதிகாரிகளும் என்ற அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நல்லா இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்கள் போய் அவர்களை சரியான ஒரு நிலையான நியாயமாக செயல்படாமல் எல்லாத்திலையும் ஒரு பக்கசார்பான செயல்பாடுகளை எடுக்குமாறு வற்புறுத்துவதாக தான் நமக்கு குறைகள் வந்தது. ஆனால் இப்பொழுது இங்கு பார்க்கும் பொழுது அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஒரு நிலப்பாடுகள் இங்கே எங்களுக்கு இந்த இடங்கள் எடுக்கும் பொழுது நியாயமான சில முடிவுகள் தான் எடுத்தோம். அதிகாலை இங்கு வந்திருந்த பொழுதுதான் எனக்கு தெரிந்தது ஏனைய அமைச்சர்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற மாகாண சபை அமைச்சர்களுக்கு இந்த அவர்களை வருமாறு அழைப்பு விடுக்கவில்லை என்ற செய்தி கிடைக்கப்பெற்றது. அது தொடர்பாக அவர்களுக்கும் இணை தலைமைகளுக்கும் மன்னார் மாவட்டத்தின் அரசு அதிபர்களிடமும் கூறியிருந்தேன். இனி வருகின்ற கூட்டங்களில் வடமாகாண சபை அமைச்சர்களை அழைப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது வடமாகாண சபை திணைக்களங்கள் மற்றும் அமைச்சர்கள், செயலாளர்கள் எல்லோரையும் மத்திய அடுத்தும் மற்றதாக மத்திய அமைச்சர்கள், மத்திய அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களங்கள். ஆகவே இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடுக்கின்ற முடிவுதான் ஒரு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு அடித்தளமாக அமைய முடியும்.
இலங்கை இந்திய வர்த்தக உடன்படிக்கையில் கணனி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையை உள்வாங்குவது தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் சந்தேகம் வெளியிடுகின்றனர். இதன் மூலம் இலங்கைக்கு சாதகமற்ற நிலைமை காணப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்கள் நமது அடுத்த பிரதான செய்திகளில். உலக பொருளாதார மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று சுவிட்சர்லாந்து நோக்கி பயணமானார். உலக பொருளாதார மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக இலங்கைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என பிரதமர் அலுவலகம் நேற்று விடுத்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவலை எமது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் புதிய தொலைக்காட்சி அலைவரிசையான TV1 அறிமுக விழா நேற்று மாலை ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் நடைபெற்றது. கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள், பிரசார நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் வாழ்த்துக்களுடன் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் புதிய தொலைக்காட்சி அலைவரிசை அறிமுகப்படுத்தப்பட்டது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அழைப்பு என இந்த நிகழ்வு பெயரிடப்பட்டிருந்தது. நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நாம் புதிய பயணத்தை மேற்கொள்ள தயார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். சிரச நிறுவனம் இதுவரை காலமும் தனித்துவமான முத்திரையை பதித்திருந்தது. நாம் மற்றொரு ஆரம்பத்திற்கு தயார். டிவி எக்க, TV1 சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் உங்களை நாடி வருவதற்கு தயார். ஏனைய அலைவரிசைகளை விட கலைஞர்கள், மக்கள் ஆகியவற்றை இணைத்து செயற்படும் மாறுபட்ட அலைவரிசையாக TV1 செயற்பட உள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்கள் எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் இன்று போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இலங்கை கிரிக்கெட் அணியின் குஷால் ஜானித் பெரேரா மற்றும் ரங்கன் ஹீராத் ஆகியோருக்கு ஆட்ட நிர்ணய சதியில் ஈடுபடுவதற்காக முன்வைக்கப்பட்ட திட்டம் தொடர்பிலும் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பான விரிவான தகவல்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட்.